ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நான் ஒரு புதுமையான வீடியோ போட போகிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ போட்டதே கிடையாது. என்ன அப்படின்னா, நான் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கேன். தனியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் விலாகு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் என்னை பெற்ற தாயும் நான் பெற்ற பிள்ளையும் என்னை விட்டுட்டு வந்து ஊருக்கு போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா சேலம்க்கு போயிருக்காங்க, சித்தி பொண்ணோட மேரேஜ்க்காக. ஸோ என்னால் போக முடியாது, எனக்கு லீவும் கிடைக்கல. ஸோ அவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சுருக்கேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு 2 நாள் வரமாட்டாங்க. 2 நாள் நான் தனியாக தான் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் வந்து ஸ்கேரியாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பழகணும்ல, எப்பயுமே அம்மா கூடவே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து மார்னிங் ஃபுல்லாக தூங்கிடுவேன். தூங்கிட்டு ஈவினிங் 5 o'clock தான் எழுந்துப்பேன். எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். 7 o'clock நமக்கு வந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து அம்மா எனக்காக வச்சுட்டு போன சாப்பாடை சாப்பிட்றலாம். லஞ்சு ஓவர் லேட்டு தான், இது 5 o'clock 5:30. ஸோ நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. அம்மா காலையிலே வந்து அவங்களுக்கு வந்து புளி சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம செஞ்ச இந்த சிக்கன் ஹார்ட்ஸு லிவர் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னா லாகின் பண்ணணும், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு என்னோடய டேப்லெட்டை போடணும். டேப்லெட்டை போட்டால் தான் நம்ம வந்து கொஞ்சம் நடமாட முடியும். ஸோ டேப்லெட்டை போட்டுட்டு நாங்கள் கோழி வளர்க்குறோம்ல, அந்த கோழிக்கு போயிட்டு தண்ணி வைக்கலாம் வாங்க. சடா, இங்கே பார்த்தீங்களா நம்ம கோழிங்கள? நம்ம 10 வாங்கினோம், அதில் 2 இறந்து போச்சு, 8 இருக்குது இப்போ. ஸோ இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு கீழே. ரொம்ப ஜம்ப் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் ஹைட்டாக கபோர்டை வச்சு இந்த கார்ட்போர்டு வச்சு வச்சுருக்கோம். இப்போ தண்ணி வச்சிடலாம். ஐயோ கொட்டி விட்டுருவீங்களே. அவ்வளோதான், அதை வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். சாச்சாச்சு தண்ணியெல்லாம் போச்சு. சரி, சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே, பாய். நான் போய் என் வேலையை பார்க்குறேன். தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுருச்சுல, இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுறேன். ஏய், சால்வி இல்லாமல் வீடே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்குது. பயபுள்ளைக்கு கஷ்டமே இல்லை, ஓடிட்டான். வெளியே ஊர் சுற்றணுன்னு ஆசைல்ல, அதனால அம்மா தான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ற. சரி போங்க, அம்மை கூடையாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரில, தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்க அம்மா கால் பண்ணப்போ. சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்கலி இருக்குது, நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரோக்கலி வச்சு எதனா செய்யலாம் ஈஸியாக. என்னால் சோறு குழம்பு அதெல்லாம் செய்ய முடியவே முடியாது, ஏன்னா நம்ம கண்டிஷன் அப்படி. ஸோ நம்ம சிம்பிளாக எதனா செஞ்சு சாப்பிட்றலாம். ஓகேவா? ஸோ 7 o'clock ஆயிடுச்சு. என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 7 to 4:30. ஓகேயா? அதுக்கு நடுவில் நமக்கு டின்னர் பிரேக் இருக்கும். ஸோ அந்த பிரேக் டைமில் வந்து நம்ம கடகடன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடலாமா? ரொம்ப வருஷமாச்சுல, யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரே ஒரு சாங் பாடினேன், அதுக்கப்புறம் பாடவே இல்லை. பாடலாமா? சினிமா பாடலாம் பாட மாட்டேன், சாமி பாட்டு தான் பாடுவேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங், ஹார்ட் டச்சிங் சாங். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். such a beautiful song. ஒரு குட்டி பாப்பா பாடியிருப்பாங்க, அழகாக இருக்கும். இது பார்த்தீங்களா, நான் வந்து நானே வச்ச மெகந்தி. இது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நானே வச்சது.
வரல, அது அப்படி இப்படின்னு பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டின்னரா? I should prepare, ma. My mom and my darling went out of station to Salem. They went. So today afternoon, 2 days, Sophia was alone. Yeah. We'll manage somehow. I have biscuits. Tomorrow morning breakfast is biscuits. Afternoon, we'll see what to do. Okay. Whichever is easy, you try to do. Yeah. Don't too much cook and don't No, I can't do too much cook and all. Just that's what. Simple, whatever is simple easy, whatever is simple, I'll try to make. Okay, 2 days they will not come. Yeah, da. Okay, ma. Okay. Okay, be careful, lock the door, everything keep safe, ma. Sure. Okay, na. எதுக்கு இந்த இதை ஆட் பண்ண அப்படின்னா, ஷீ இஸ் மை ஒன்லி ஃப்ரெண்ட் ஸ்ரீதேவி. ஸோ லவ்லி கேர்ள். என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்ட் அவங்க. வேறு ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, பட் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறவ இவ மட்டும்தான். பேக் ஸ்டாபிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கூடவே இருந்துட்டு பின்னாடி பேசுகிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கூடவே நல்லா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி போய் நம்மளை பற்றியே வேறு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்தாச்சு. ஸோ நல்லா பேசுவாங்க. நாளைக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் அவங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர் நான் வந்து ப்ரோக்கலி வச்சு ஒன்று செய்ய போகிறேன். என்னன்னு பார்க்கலாம். ப்ரோக்கலி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம். தண்ணி வச்சாச்சு. அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலி இதில் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணலாம். ஒரு 10 minutes வேகட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சால்ட், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோக்கலி வந்து செம்மையாக வெந்துருச்சு. ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயில் பண்ணி வச்ச ப்ரோக்கலி இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். சால்ட் எல்லாம் போட வேணாம், ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. லிட் போட்டு வேக வச்சுக்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்குல்ல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடும். ஒரே ஒரு ஸ்லைஸ்டு சீஸ், தட்ஸ் ஆல். ப்ரோக்கலி ஆம்லேட் முடிஞ்சிருச்சு. சூப்பராக நம்ம அப்படியே எடுத்து சூப்பராக இருக்குல்ல பார்க்க. சாப்பிட்டும் பார்த்துடலாம். டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் சாப்பிட்லாமா? அப்பா, இத்தினோண்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஆம்லேட்டும் அந்த சீஸையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு டின்னரா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர். எனக்கு போதும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். 4:30க்கு முடியும். 4:30க்கு மீட் பண்ணலாமா? அவ்வளோதான் கைஸ், என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் இப்போ தூங்க போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.